நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பாஸ்வேர்டை போட்டு வச்சுருந்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து தொடர்ந்து பயன்படுத்திருந்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறத உங்கள் டைரியை எடுத்து இந்த பாஸ்வேர்டு என்னுடைய ஃபேஸ்புக்குடைய பாஸ்வேர்டு இதுதான், இதை வந்து பாஸ்வேர்டை வந்து இந்த தேதியிலேருந்து நான் மாற்றிக்கிட்டேன். உங்களுடைய மகன் மகள் அல்லது பிரியமானவர்களுடைய பேரையோ இல்லை அவங்க பேருடைய ஷார்ட் ஹேண்டு அல்லது உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பையனுடைய பிறந்த தேதி, உங்கள் மனைவியுடைய பிறந்த தேதி, உங்கள் தங்கையுடைய பிறந்த தேதி, அந்த மாதிரியான தேதிகளை வந்து பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு அப்பப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வலைதளங்களில் திருட்டு நடத்துகிற மோசடி கும்பல்கிட்ட வந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா பாஸ்வேர்டை அப்பப்போ நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்ச பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னா உங்கள் டைரியில் நோட் பண்ணி அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சமூக ஊடகங்களில் இப்பேற்பட்ட வந்து சைபர் தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டு இருக்க முடியுமா அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டு இருக்க முடியும்னா உங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸை அல்லது உங்கள் வலைதளங்களில் நீங்கள் பயணம் பண்ணுற பயணம் வந்து இனிதே அமைய வேணும், உங்களை மோசடி கும்பல் தாக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கருதுவீர்களானால் வேறு வழியே இல்லை.